பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்படி, பகிர்ந்து கொடுக்கும்படி கொடுத்த தேவனுக்கு முதலாவது நான் என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன். இரண்டாவது, என்னை அழைத்த உங்கள் பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக, உடன் ஊழியர் பாஸ்டர் சாமுக்காக நான் நன்றியை செலுத்துகிறேன். நான் ஒரு வசனத்தை சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவோம். பகலிலே வெயில் ஆகிலும், இரவிலே நிலவாகிலும், சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க, என்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமீன் சொல்லுவோம்மா, ஹல்லேலூயா. ஆமாம், வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஒரு ஏசியை போடணும்னு பார்த்து சொன்னார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏசியை போட்டே கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமீன் சொல்லுமா. ஒரு நிமிஷத்தில் உலகத்துக்கே ஏசியை போடக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமீன் சொல்லுமா. பகலிலே வெயில் ஆகிடும். இஸ்ரவேல் ஜனங்க பகலிலே மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம்னா குளிர்ச்சியாக கூட்டிகிட்டு வராரு. இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஏன்னா வனாந்தரத்தில், பாலைவனத்தில் அதிகமான குளிர்ச்சி இருக்கும். அப்போ அக்னி ஸ்தம்பமாக, அப்படின்னா ஹீட்டாக அவங்களுக்கு அந்த குளிர் பாதுகாப்பு கொடுத்து கர்த்தர் என்ன செய்தார்? பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் வழி நடத்திட்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுவோம்மா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளையும் குளிர்ச்சியா. ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, பகலிலே குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் கிட்ட நீங்கள் உலாவுனீங்க, உறவாடுனீங்க, அப்போ எங்களுக்கு இவ்வளோ ஹீட்டாக இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். குளிர்ச்சி எனக்கு இல்லை. நான் ஃபஸ்ட்டில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்மளாம் துதிச்சு ஆராதிச்சாக்க ஆண்டவர் மனசு குளிரும், அப்படியே ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னார், இல்லைப்பா, அப்படிலாம் இல்லை. ஏதேன் தோட்டமே ஒரு குளிர்ச்சியான பிரதேசம். ஆதாமுக்கு அப்படி குளிர்ச்சியான பிரதேசத்தில் தான் நான் கொண்டு வச்சுருந்தேன். பகலிலே குளிர்ச்சியான வேலையில் நான் அவளோடு கூட பேசினேன், உள்ளாவனேன்னு சொன்னால் அவன் மனசு குளிர்ச்சியாக இருக்கணும். ஆமீன் சொல்லுவோம்மா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நல்லா குளிர்ச்சியாக இருங்க, இளைப்பாறுதல் இருங்க. ஆமாம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்ன செய்கிறதில்ல? சேதப்படுத்துவதில்லை. ஆப்பிரிக்காவில் இதை விட வெயில் ஜாஸ்தி. அங்கேயும் சந்தோஷமாக மனுஷர்கள் வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வெளிநாட்டில் உங்களுக்கு தான் தெரியும், வெள்ளைக்காரங்களுக்கு பயங்கர குளிர்ச்சி. அவங்களுக்கு இங்கே வந்தால் வாழ முடியாது. அங்கேயும் அந்த குளிரில் நம்மளால் வாழ முடியாது. அங்கேயும் அவங்க என்ன செய்கிறாங்க? சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை திருப்தியோடு கூட வாழ செய்கிற தேவன், நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா. வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம்மா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்படி என்னை அழைத்த ஊழியர்களுக்கு, குடும்பத்திற்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். உங்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். ஏன்னா பாஸ்டர் அழைச்சாருன்னா, ஆமாம், உங்களால் தான் பாஸ்டர் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் நினச்சதை இவ்வளோ பாஸ்டர்களை அவர் என்ன செய்ய முடியும்? அழைக்க முடியும். அவர் அழைத்தால் வருவார். ஆனால் விசுவாசிகளையும் அவர் என்கரேஜ் பண்ணி ஊழியராய் மாற்றுகிற நல்ல ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. ஆமாம், விசுவாசிகளை பயன்படுத்துறதுல அவர் மாதிரி முடியாது. நான் சொல்லுவேன், நான் நிறைய இடத்துல பாஸ்டர்ஸுங்க என்ன செய்ய மாட்டாங்க? யூஸ் பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம பாஸ்டர் ஆமாம், கலப்படம் இல்லாமல் துப்புரவாய் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர். அவர் நல்லா என்ன செய்வார்? விசுவாசிகள் நல்லா பயன்படுத்துவார். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்படி அழைத்த அவருக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நான் அதிகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சாம் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே எப்போ நான் பிரசங்கம் பண்ணினேன்னு யாருக்கும் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. நேற்று லீமா எங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி எப்போ, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? ஞாபகம் வருதுமா, அதுலாமின் ராஜா 1 தொடர்ந்து உபவாச ஜெபம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை தியானிக்கும்படி வரும்போது என் பேரில் விழுந்த சீட்டு அதுலாமின் ராஜா 1. யார்? யோசுவாவை எதிர்த்து யுத்தம் பண்ணின ராஜாக்களில் ஒரு ராஜா அவனுடைய பேரை வைத்து தலைப்பில் இங்கே பிரசங்கம் பண்ணினேன்.
எனக்கு அது நினைவுக்கு வந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடிக்கடி உங்களோடு கூட நான் வருகிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்முடைய தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயரின் அடிப்படையிலே இன்று வசனத்தை நாம் தியானித்து, நான் அதிக நேரம் எடுக்க 12 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ குளிர்ச்சியான வேலை தான். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அதாவது நம்ம ஜெபம் பண்ணணும். நான் ஒரு வசனத்தை சொல்லுவேன், நீங்களாம் கரெக்டாக சொல்லணும். தப்பாக சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சரியா? ஆமாம். ஜெபத்தை கேட்கிறவரே, கிறிஸ்தவர்கள் யாரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, இந்துக்கள் யாவும் உம்முடைய சமூகத்துக்கு வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, இஸ்லாமியர் யாரும் உம்முடைய சமூகத்துக்கு வருவார்கள். மாமிசமான யாவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? ரோட்டில் ஒரு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் ஒரு தம்பி. சர்ச்சில் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பிக்கு திடீர்னு அவன் அடிக்கடி சர்ச்சு கோயிலுக்கு போய் இப்படின்ட்டு வந்துடுறாள் தான். ஒரு நாள் வர்றான், உள்ளே வரான். வந்தோடனே, ஆண்டவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு கிறிஸ்தவன் கிடையாது, அவனுக்கு ஆண்டவர்னா என்னான்னு தெரியாது, அவன் அபிஷேகம் பெற்றவன் கிடையாது, அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனால் திடீர்னு வரான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து பிறகு அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் மாமிசமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? பூமியும் அதன் கொடிகளும் அவருடையதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஜாதிகள் அவருடையவர்கள், ஜனங்கள் அவருடையவர்கள். ஆமென் சொல்லுமா? அப்படி கர்த்தரை அறியாதவங்க பண்ற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறாரு. கர்த்தரை அறிந்து அவருடைய நாமத்தினால ஏதாகிலும் கேட்கலையான அங்கலாய்க்கிற தேவன், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு தப்பா ஜபம் பண்ணாலும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற நல்ல ஒரு தேவனை பெற்றிருக்கிற பொழுது, நாம் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே தானியேலுக்கு பதில் புறப்பட்டது போல நாம் பண்ணுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் செய்யாது இருப்பாரோ? கண்ணை உண்டாக்கினவர் காணாது இருப்பாரோ? காதை உண்டாக்கினவர் கேளாது இருப்பாரோ? அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அங்கலாய்க்கிற புலம்புகிற உங்களுடைய ஜெபத்தை கேட்காது இருப்பாரோ? கர்த்தர் கேட்டிருக்கிறார், பதில் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரோ பாடி பரதேசி வரவங்களுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறானா? கர்த்தருடைய சமூகத்திலேயே சார்ந்திருக்கிற நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்காதபடி புறம்பே தள்ளுவாரோ? இந்த ஜெபத்துக்கு மட்டும் ஒரு தகுதியும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுமா? மாமிசமான யாவரும் சாம் ஜெபத்தில் ஐயா அன்றன்றுள்ள அப்பளத்தில் ஒரு புக்கில் அவர் எழுதியிருந்தாங்க. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்துக்கு அவர் என்ன செய்வார், டூர் ஜனங்களை வரவங்கெல்லாம் கூட்டிகிட்டு என்ன செய்வார், அவர் போவார். அவர் போகிற பொழுதெல்லாம், வருஷத்துக்கு ஒரு டைம் போகிற பொழுதெல்லாம், ஒரு பிராமணர் ஒருத்தர் அவர் என்ன செய்வார், அவர் பேரை கொடுப்பாராம். அவர் கிளம்பி வருவாராம். அவர் தொடர்ந்து ஒரு வருஷம் பார்த்தார். கும்பலில் வர்றதுனால அவர் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. 2வது வருஷம் வராரு, 3வது வருஷம் வராரு. அவர் எந்த சர்ச்சுக்கு போகிறாருன்னு கேட்டிருக்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், உங்கள் கூட சேர்ந்து அப்படியே டூர் வரணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவர் வருவாராம். ஒரு சீட்டில் விண்ணப்பத்தை எழுதுவாராம். அங்கே சாலமோன் அந்த கிழக்கு வாசலில் அந்த சுவரில் போய் சீட்டை ஜெபக்குறிப்பை என்ன செய்வாங்க, சொருவி வச்சுட்டு வந்துடுவாராம். அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. சாம் ஜெபத்தில் ஐயா சொல்கிறாரு, அவர் ஒவ்வொரு வருஷம் வரும்போது ஏதோ டூர் பார்க்குறதுக்கு தான் வருவார்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அதில் அந்த ஒரு ஜெபக்குறிப்பை எழுந்து அந்த செவத்தில் சொருவிட்டு வந்தால் அது எனக்கு கேட்கப்பட்டது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு பிராமணன் சொல்லுவான் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளுவாரோ? அந்த சாலமோன் மண்டபத்திலே பழைய உடன்படிக்கையில் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பண்ணின ஜெபத்தையே, அந்த சீட்டையே கர்த்தர் கேட்பாருன்னு சொன்னால், இரவும் பகலும் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிற தேவன் உங்களுடைய கழிப்பை, உன்னுடைய புலம்பல ஆனந்த கழிப்பாக மாற பண்ணாது இருப்பாரோ?
அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் இருக்கிற அந்த இடத்திலேயே கர்த்தருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கையின் சபையாய் இருக்கிற நம்ம, இரத்தத்தை கழுவி மீட்டிருக்கிற நம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிற பொழுதே அதை அறிந்திருக்கிற தேவன், ஆமென், நம்மளுடைய ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளுவாரோ? தள்ளுவதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென்னு சொல்லுவோமா? இன்னும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலை. பிரைஸ் தி லார்ட். சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைவிடுவீராகன்னு சொல்லி அப்படியே ஒரு எதிர்பார்ப்போடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு தடவை வாய் திறந்து சொல்லுங்க. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. வாய் திறந்து. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவரே, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர், புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்து இயேசுவினாலே ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட சபையாய், சீனாய் மலையில் அல்ல, சியோன் மலையில் இருக்கிற எங்களை நோக்கி பார்க்கிற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் எல்லாம். நம்ம எல்லாரும் சியோன் பருவத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? சீனாய் மலை யாரும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, வர முடியாது. அங்கே மோசையை வான்னு சொன்னால் தான் ஏறி போகணும். ஆமென்னு சொல்லுமா? ஆனால் மறுரூப மலைக்கு செவிக்கிறதற்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார். ஆமென்னு சொல்லுமா? அதுதான் புதிய ஏற்பாடு. ஆமென்னு சொல்லுமா? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஜெபிப்பதற்கு அழைத்து வருகிறவராக இருக்கிறார். ஆமென்னு சொல்லுமா? உங்களை கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் நல் முத்துக்கள். ஆமென்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கவங்களாம் முத்துக்கள். அவ்வளோதான். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாஸ்டர் கூட சொன்னார், சாம் பாஸ்டர் சொன்னார், நான் ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க விரும்புகிறேன். நாம் என்ன சொல்லுவோமா? ஆசீர்வதிக்கப்படுகிறது என்ன? எனக்கு ஆண்டவரே ஒரு 5000 பணம் வேணும் ஆண்டவரே. ஆமாம், 5000 கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்ன அர்த்தம்?
அந்த 5000 ஒரு 1000 ரூபாய் எடுத்து ஒருத்தனுக்கு கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்குறோம். ஆமேன்னு சொல்லுமா? அப்போ தான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதற்கு அடையாளமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுமா? அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு உடன்படிக்கையின் தேவன் என்று சொல்லி நான் பாடினோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆமென் சொல்லுமா? உடன்படிக்கை செய்கிறார். சொல்லுங்க, பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை தானே. சரி, சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். 9வது வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். அப்போ தேவன் ஆபிரகாமை 10வது முறையாக சந்திக்கிறார். எத்தனாவது முறை? 10வது டைம். 10வது முறையாக அவர் சந்திக்கிற பொழுது மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணினார். மறுபடியும் கர்த்தர் உடன்படிக்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆதாமுக்கு முதல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அப்புறம் ஒரு உடன்படிக்கை, பாவம் செய்கிறதற்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை, பாவம் செய்த பிறகுக்கும் கர்த்தர் ஆதாமே எங்கே இருக்கிறாய்ன்னு சொல்லி, ஆமாம், கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு நம்ம நினைக்கிறோம். அது உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நாமும் கூட வேதத்தில் பார்த்தோம்னா நிறைய உடன்படிக்கை இருக்குது. நிறைய உடன்படிக்கைகள் இருக்குது. ராஜாக்களும் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறது, மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை செய்கிறது, அப்படி நிறையா இருக்குது. நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் தாவீது யோனத்தானும் என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை செய்கிறாங்க. அதுக்கு அடையாளமாக சால்வையை கொடுக்கறது, வில்லை கொடுக்கறது, அம்பை கொடுக்கறது, பட்டயத்தை கச்சையை கழட்டி கொடுக்கறது, இதெல்லாம் உடன்படிக்கைக்கு அடையாளமாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆமீன் சொல்லுவோமா? இப்போ வஸ்திரத்தை கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தினா என்ன அர்த்தம்? வஸ்திரம் இல்லாதவராய் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கினார். ஆமேன்னு சொல்லுமா? அது வரைக்கும் அந்த உடன்படிக்கை என்ன செய்கிறது? கடந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி யோசேப்பினுடைய வஸ்திரம், பலவர்ண அங்கி, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை பற்றி வேதம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டுட்டோ வருதோ, ஆமாம், நமக்கு நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் தரிப்பிக்கும்படி, துதியின் வஸ்திரத்தை நமக்கு தரிப்பிக்கும்படி அந்த உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மனிதர்கள் உடன்படிக்கை செய்தார்கள், ஆனால் தேவன் மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 2 நபர் உடன்படிக்கை, 1 நபர் உடன்படிக்கைன்னு 2 உடன்படிக்கை இருக்கு வேதத்தில். அப்படியே 7 உடன்படிக்கை அப்படியே சொன்னாக்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆதாம் ஃபஸ்ட்டு, ஆதாமிக் கவனன்ட், ஆதாமோடு கூட உடன்படிக்கை. அதுக்கப்புறம் யாரோட உடன்படிக்கை சொல்லுங்களேன் பார்ப்போம்? நோவாவோடு உடன்படிக்கை. அப்புறம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை. அப்புறம் யாரோடு? ஆமாம், மோசையோடு உடன்படிக்கை. மோசையினுடைய ஜனங்களோடு உடன்படிக்கை. தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை. அப்புறம் புதிய உடன்படிக்கை. அப்புறம் 7வது மணவாட்டி உடன்படிக்கை. மொத்தம் 7 உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கைகள் 7 இருக்கு. அதெல்லாம் தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் சுருக்கமாக மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போவோம். அப்புறம் 2 நபர் உடன்படிக்கைனா என்ன, 1 நபர் உடன்படிக்கைனா என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். 2 நபர் உடன்படிக்கை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 2 பேர் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறதுக்கு பேர் 2 நபர் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க தேசம் இருக்குது, இந்திய தேசம் இருக்குது. சரி, இப்போ நமக்கு பக்கத்தில் சீனாவுடைய அச்சுறுத்துதல்,
பாகிஸ்தானுடைய அச்சுறுத்துதல், தீவிரவாதிகள் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதிநவீனமான நமக்கு ஆயுதங்கள் தேவைப்படுகிறது என்று நினைக்கிற பொழுது விசிட் பண்ணுவார். நம்ம பிரதமர் மோடி என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் போகிறாரு. அமெரிக்காவுக்கு அவர் போகிறார் என்று வைத்துக்கொள்வோமே. அங்கே போகிறார், போய் ரபேல் மிக் 16, ஆமாம் ரபேல்னா அவங்க தாத்தா பேர், ரபேல் மிக் 16 ஃப்ளைட்டு, எனக்கு ஒரு 100 ஃப்ளைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நம்முடைய பிரதமர், அமெரிக்கா பிரதமர் ட்ரம்ப்புக்கிட்ட என்ன செய்கிறாரு, அவர் கேட்கிறார். சரி ஓகே, நான் உங்களுக்கு உடன்படிக்கை செய்கிறோம். ஒப்பந்தம் வேற, உடன்படிக்கை வேற, கவனன்ட்டு வேற, கான்ட்ராக்ட் வேற. ஒப்பந்தம் வேற, உடன்படிக்கை வேற. சரி, இவர் போய் கேட்குறாரு, எனக்கு ஒரு 100 விமானிகள் வேணும். சரி, 2 பேரும் பேசுவாங்க, கலந்து பேசுவாங்க. இங்கேருந்து ஒரு டீம் போவாங்க, அங்கே ஒரு டீம் இருப்பாங்க, கலந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ரைட், ஓகே. அப்போது உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்லுவார், உங்கள் நாட்டில் நிறைய கோதுமை என்ன செய்யுது, நிறைய விளையுது, எனக்கு ஒரு 1000 டன் நல்ல குவாலிட்டியான கோதுமை என்ன செய்யுங்க. பஞ்சாப்லலாம் நல்ல குவாலிட்டியான கோதுமை, ஆனால் எங்களுக்கு என்ன செய்யுங்க, கோதுமையை எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு உடன்படிக்கை. சரி, அப்போது இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன சொல்லுவார், ஃப்ளைட்டு கொடுத்துட்டீங்க ரைட்டு, அதில் ஏதாவது மெக்கானிசம் பிரச்சனை வருது அப்படின்னா அதை யார் பார்க்கறது, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தான் புதுசாக ஃப்ளைட்டு வாங்கிட்டு வரோமே, எங்களுக்கு தெரியாது. அப்போ உங்கள் நாட்டில் இருந்து என்ன செய்யுங்க, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அதை கற்றுக் கொடுக்கறதுக்கோ என்ன செய்யுங்க, நபர்களை அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க, இந்தியா கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார், ரைட்டு நபர்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸை, சேஃப்டியை, பாதுகாப்பை என்ன செய்யணும், நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ரைட்டு, கோதுமை தரேன்னு சொன்னீங்களே, நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிறது உடனே ஒரு மாதத்தில் பூச்சி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல குவாலிட்டியாக என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல உடன்படிக்கையோடு கூட நிபந்தனைகள் வரும். உடன்படிக்கை செய்கிற பொழுது முதல்ல வாக்கு தத்தம், ஆமீன் சொல்லுமா. இந்த வேத புத்தகம் முழுவதும் உடன்படிக்கையால் ஆனது. உடன்படிக்கையை எடுத்துட்டா வாக்கு தத்தம் இங்கே இருக்காது, ஆமீன் சொல்லுமா. அப்போது இந்த வேதத்தினுடைய மையம் எதுன்னு கேட்டிங்கன்னா உடன்படிக்கை. அதனால தான் இது ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, நியூ டெஸ்டமெண்ட்டு. முன்னாடி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஓல்டு கவனன்ட்டு, நியூ கவனன்ட்டு தான் இருந்தது, ஆமீன் சொல்லுமா. இப்போ ஏற்பாடு என்று என்ன செய்தார்கள், மாற்றினார்கள். அப்போ இது உடன்படிக்கையின் புத்தகம், ஆமீன் சொல்லுமா. இதில் உடன்படிக்கையை எடுத்துட்டா உடன்படிக்கையோடு கூட வாக்கு தத்தங்கள் எடுக்கப்பட வேண்டியிருக்கும், ஆமீன் சொல்லுமா. இப்போ எப்படி உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி 2 நபர்கள் என்ன செய்வாங்க, உடன்படிக்கை செய்வார்கள். அப்படி உடன்படிக்கை செய்கிறதுனால வாக்கு தத்தங்களை கொடுத்து கொள்வார்கள், ஆமீன் சொல்லுமா. இது 2 நபர் உடன்படிக்கை. சரி ரைட்டு, 2 பேரும் உடன்படிக்கை பண்ணியாச்சு. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன செய்வாங்க, உட்காந்து கையெழுத்து போடுவாங்க. 2 பிரதம மந்திரியும் அதிபரும் கையெழுத்து போடுவாங்க. உடனே பப்ளிக்காக கூப்பிட்டு அவங்க அந்த என்ன சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காது, ஆனால் நாங்கள் வந்ததுக்கு பிறகு சொல்லுவார் சமயத்தில் பிரதமர். அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு 2 பேர் என்ன செய்வாங்க, அந்த பேடை அப்படியே கொடுத்து மாற்றிக்கிட்டு உடனே எல்லாரும் ஃபோட்டோவுக்கு என்ன செய்வாங்க, போஸ் கொடுப்பாங்க. உடன்படிக்கைகள் நிறைவேறினது. அந்த உடன்படிக்கைக்கு பிறகு தான் டிரான்சாக்ஷன் நடக்கும், ஆமீன் சொல்லுமா. அவங்க ஃப்ளைட்டு அனுப்புறது, அதுக்கு தேவையான ஆட்கள் அனுப்புறது, நம்ம கோதுமை கொடுக்கறது, கோதுமைக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாம் கொடுக்கறது, அதெல்லாம் அதுக்கு பிறகு தான், ஆமீன் சொல்லுமா. முதல்ல அரசாங்கத்தில் என்ன செஞ்சுருவாங்க, அலவன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு பஞ்சப்படி 4% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுவார். அலவன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு தான் ஜீவோ கையெழுத்தாகும், அப்படி தானே. அதுக்கு பிறகு தான் ஜீவோ கையெழுத்தாகும். அதுக்கு பிறகு என்ன செய்யும், சம்பளத்தில் ரைஸ் ஆகும். அப்படி தான் முதலாவது கர்த்தர் வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. வாக்கு தத்தத்தை கொடுக்கிற பொழுதே ஒரு டவுன்லோடு பண்ணணும்னா, ஒரு புதுசாக ஒரு அப்டேட் பண்ணணும் செல்லில், அப்படி அப்டேட் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யும், ஆமாம் சுத்த ஆரம்பிக்கும், ஆமீன் சொல்லுவோமா. அப்போ வாக்கு தத்தத்தை கொடுக்கிற பொழுது அது நமக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், நமக்குள்ளே டவுன்லோட் ஆகும், அது செயல்பட்டு தான் தீரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா.
பிரைஸ் லார்ட். இருநபர்களுடைய உடன்படிக்கையில் முதலாவது வாக்குத்தத்தங்கள் பரிமாறப்படும், நிபந்தனைகள் பரிமாறப்படும். இந்த ரெண்டு சரி, ட்ரம்ப் சொல்லுவார், அப்பா ரைட்டு வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாச்சு, ஓகே. இதில் நீங்கள் ஏதாகிலும் மிஸ்டேக் பண்ணினீங்கன்னா என்னுடைய பெரிய நாட்டுக்கு அவமானமாக போயிடும். அப்போ இந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிடும்? ஒருத்த மீறினாலும் முறிஞ்சு போயிடும். முறிஞ்சு போனால் அதுக்குண்டான பின் விளைவுகளை நீங்கள் என்ன செய்யணும்? சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. இருநபருடைய உடன்படிக்கையில் ஒருத்த மீறிட்டா அந்த உடன்படிக்கை முறிந்து போகும். ஆமென் சொல்லுவோமா? ஆதாமும் ஆண்டவரும் முதல்ல உடன்படிக்கை நடக்குது. முதல் மனிதன், முதல் மகன், அப்படிதான் சொல்லணும். முந்தினாதாம் பிந்தினாதாம். ஆண்டவருக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை ஆதாம், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. செல்ல பிள்ளையா அவர் இருந்தார் வீட்டில். ஆமென் சொல்லுமா? இந்த முந்தின ஆதாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன உடன்படிக்கை பண்ணுறாரு? அப்பா எல்லாத்தையும் படைச்சிட்டேன், எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு, ஓகே, எல்லாத்தையும் ஆண்டுகொள்ளு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படியே முதல்ல பண்படுத்தணும், நீ என்ன செய்யணும்? காக்கணும், இதெல்லாம் நீ செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையில் நிபந்தனைகள் வைக்கப்படுது. அவனும் சரி ஆண்டவரே, ஓகே நான் பண்ணிடுறேன், ஆனால் ஒன்று, இந்த பழத்தை என்ன செய்யக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கலாம். குளிர்ச்சியான தோட்டம் சூப்பராக இருக்குது, 3000 ஏக்கர்னு சொல்கிறாங்க, அவ்வளோ பிரமாதமான இடத்துல வச்சுக்க, இந்த மரத்தை பண்ணி நீ சாப்பிடாது. நிபந்தனைகள், வாக்குத்தத்தத்தோடு கூட நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை மீறின பொழுது அது சாபமாக மாறினது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இருநபர் உடன்படிக்கையில் நிபந்தனைகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு. நிபந்தனை மாறுகிற பொழுது வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை முறிஞ்சு போகிறது. ஆனால் ஒரு நபர் உடன்படிக்கை எப்படின்னா, நம்ம இந்திய பிரதமர் ஒரு தன்னை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸ்ரீலங்கா, பூட்டானு, நேபாளம், பங்களாதேஷ், இதெல்லாம் சின்ன நாடு, ரொம்ப வளர்ச்சியான நாடு இல்லை. நம்ம பெரிய நாடு. நம்ம விசிட் பண்ணும்போது என்ன செய்வார்? அவர் போய் வாலண்டியராக என்ன பண்ணுவார்? இப்போ உங்கள் ஊரில் வெள்ளம் வந்துருச்சா, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதா, பாவம் எங்கள் ஊர்லேருந்து என்ன செய்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கோதுமை சப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார்? வாக்குத்தத்தம் பண்ணுவார். இவர் உடன்படிக்கை பண்ணுவார். இது ஒரு நபர் உடன்படிக்கை. அந்த பிரதம மந்திரிக்கு கேட்கறதுக்கு நிர்வாகம் இல்லை, அவரு கடங்குடியாக இருக்கிறார். அவர் எப்படி கேட்பார்? அவருக்கு நிர்வாகம் இல்லை. இந்த பெரிய நபர், இந்த பெரிய நாட்டை சார்ந்தவர்கள், அவங்க என்ன செய்வாங்க? வாலண்டியராக தன்னை இணைத்து கொண்டு போய் உங்களுக்கு நான் இதை செய்கிறேன். அப்படி தான் ஸ்ரீலங்காவுக்கு தனுஷ்கோடி அது கொடுத்தாங்க. கேட்க முடியல இப்போ. ஏன்? அது சின்ன நாடு, நம்மளா பார்த்து கொடுத்தது. இப்போ போய் நான் போய் கேட்க முடியுமா? இமேஜ் பிரச்சனை, பிரஸ்டீஜ் பிரச்சனை, கேட்க மாட்டாங்க. அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் அவர் வாலண்டியராக வந்து ஒரு வாக்கு தத்தத்தை, உடன்படிக்கை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறார்? அவரே வந்து ஆமாம் நான் இதை செஞ்சினேன் அதை செஞ்சினேன் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அயர்ந்த நித்திரை வர பண்ணி, ஏற்கனவே ஒரு உடன்படிக்கையில் அயர்ந்த நித்திரை வர பண்ணி தூங்க வச்சுட்டு அவரே என்ன செய்கிறாரு? உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். நெருப்புக்கு துண்டங்கள்லாம் வெட்டப்பட்டு வச்சிருக்குது, அக்கினி வருது, சுவாலை வருது, எல்லாமே அவரே பண்ணிடுறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் உனக்காக செய்து முடிப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் உடன்படிக்கை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இது ஒரு நபர் உடன்படிக்கை, இது ஒரு நபர் உடன்படிக்கை. நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். எத்தனையோ உடன்படிக்கைகள் இருந்தாலும் எல்லா உடன்படிக்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறுதலாய் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவினால ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் எங்களை நியமித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் இருக்கிற உங்களுக்கு நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுமா? என்ன ஆசீர்வாதம்? அவரை மட்டும் ஏற்றுக்கொண்டீர்கள்னா பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுமா? பிள்ளைனா ஆமாம் சுதந்திரவாளி அப்படின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஜெபம் என்பது என்ன? அப்பா பிள்ளை பேசுகிற உறவில் பிறக்கும் மொழியே ஜெபம். ஆமென் சொல்லுமா? நான் அப்படி தான் நான் நினைப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிற பொழுது ஒரு பெரிய பெரிய லாங்குவேஜ் அப்படியே இயற்கை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஜஸ்ட்டு அவரோடு கூட பேசுகிற ஒரு நடக்கிற ஒரு அனுபவம். கடந்த ஒரு 26 வருஷமாக கர்த்தரோடு கூட நடந்து வருகிறேன். அவர் சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுமா. எந்த லெவலில் நீங்கள் இருந்தாலும் அந்த லெவலுக்கு அவர் இறங்கி அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுமா. நீ பெரிய ஆள் நினச்சாலும் அவர் பேசுவார். பலவீனமான ஆள் சொல்கிறோம். எல்லாம் வெயில் நேரமாக இருக்கிறதுனால பசி வருதோ. நான் உபவாச ஜபத்துக்கு வருகிற போது முன்னாலாம் சாப்பிட மாட்டேன். சண்டே சர்வீஸில் என்ன செய்ய மாட்டேன், காலைல சாப்பிட மாட்டேன். அப்புறம் இந்த சுகர் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துச்சா, சாப்பிட்லன்னா என்ன செய்யுது, படபடன்னு வருது. அப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஆண்டவரே அழுவேன், ஆண்டவரே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், சாப்பிடாம வந்தால் அதான் நல்லா இருக்கும், சாப்பிட்டுட்டு வந்தால் ஒரு மாதிரி டயர்டாக கொட்டாய் வரும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு. நீ சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் என்னோடு வாசம் பண்ணும்படி வந்திருக்கிற. உபவாசம் இல்லை, வாசம்தான் முக்கியம். சாப்பிட்டியோ சாப்பிடலையோ என் கூட இருக்கிறல்ல, பிரைஸ்லா ஹல்லேலூயா, என் சமூகத்தை நாடுகிறல்ல, அதை தான் ஒரு பெரிதான் நடக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. அதிகாலை தேடுகிற உன்னை கண்டடைவான். காலையில் ஒன்று கிருபை புதிதாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும், நல்லது. குடும்ப ஜெபம் பண்ணது நல்லது. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற நல்லது. ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணி ரைட்டு 12-1 மணிக்கு வரோம். காலையில் என்னால் எழுந்திரிக்க முடியல, 6 மணி ஆகிடுச்சு, 7 மணிக்கு தான் எந்திரிக்கல. எந்திரிச்சு ஆண்டவரே செபிக்க ஆண்டவரே லேட் ஆகிடுச்சு, ஒரே சன்லைட்லாம் வந்துடுச்சு. அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சா தான் கர்த்தர் கேட்குறீங்க. யாரா சொன்னா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, எல்லாம் கூட கூட. முதல்ல அப்பயும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முதல்ல என்ன தேடிட்டல்ல, ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. பிரைஸ்லாட் ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை விட்டு விலகாத தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உடன்படிக்கையின் தேவன் சொல்லுமா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லு என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவர் அவர் என்று சொன்னார். ஆபிரகாம் 99 வயசாச்சு. ஆண்டவரே வரும்பொழுதெல்லாம் வாக்கு தத்தத்தை கொடுக்குறீங்க. சிநேகிதன் தானே ஆபிரகாம். எப்படி பேசியிருப்பார், ஆண்டவரே வரும்பொழுதெல்லாம் வாக்கு தத்தத்தெல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், வானத்தை பாருங்கிற பூமியை பாருன்னு சொல்கிறீங்க. நான் எனக்கு ஒரு குழந்தை இல்லையா ஆண்டவரே, 99 வயசு 75 வயசில் அவங்க நம்பி வந்தேன். அடிக்கடி அவர் கேட்குறது, எனக்கு ஒரு குழந்தை இல்லையா ஆண்டவரே, அப்படி தான் கேட்குறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னார். ஆமென் சொல்லுமா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த முழு நாமத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதலாவது வெளிப்படுத்தினார். பிரைஸ்லாட் ஹல்லேலூயா. 272 நாமங்கள் இருக்குது வேதத்தில் ஆண்டவருடைய பேர். அதில் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். சர்வ வல்லமையுள்ள தேவனா என்ன அர்த்தம்? அவர் எல்லாமே செய்வார். எல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம், அவர் எல்லாமே செய்வார். ஆமாம், அது அந்த வார்த்தையில் ஒரு பகுதி தான். ஆனால் அவர் ஆல் மைட்டி காட். இங்கிலீஷில் சொன்னால் ஆல் மைட்டி காட், தமிழில் சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த முழு நாமம் வெறும் வல்லமையுள்ள தேவன்னு வேதத்தில் இருக்கு. ஏசாயாவில் நமக்கு தெரியும், அவருடைய நாமம் அதிசயமானது, அவர் வல்லமையுள்ள தேவன். அது வேற. நம்மளாம் வாக்கிங் போனோம்னா, இப்போ வாக்கிங் போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் அவர் வாக்கிங் போறாருன்னா சூரியனின் மத்தியிலே அவர் உலாவுகிறவராயிருக்கும். அப்புறம் வாக்கிங் போகிறதுனா எங்கே போகிறாரா? அவர் சூரியனோட நடு சென்டர். எப்படி இருக்கும்? ஏன்னு இந்த வெயிலே நம்மளை தாங்க முடியல. அப்புறம் அங்கே போனால் ஏசியில் கூலாக உலாவுற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு? உலாவு. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன்.
பூமியின் ஆழங்களிலே அவர் நடந்து போகிறபடினால, அப்படின்னா சமுத்திரத்தின் ஆழத்தில் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாத ஆழம்லாம் இருக்குது. அந்த ஆழத்தில் அவர் இருளில் அவ்வளவு சூழ்நிலையில் அவர் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமேன்னு சொல்லுமா? வேணான்னு அந்த கப்பல் அடித்தட்டில் போய் யோனா இருந்தாலும் அங்கேயும் போகிற தேவன். ஆமேன்னு சொல்லுவோம். பூமியின் ஆழங்களில் அவர் நடந்து போகிறபடினால அவருடைய பாதப்படிகள் காணப்படாமல் போயிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். சொல்லுங்க பாப்போம், வாயை திறந்து. எல் ஷடாய் என்று அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆபிரகாமிட்ட. என்ன சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே 99 வயசு, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் குழந்தை தரேன்னு சொல்றீங்க, எல் ஷடான்னு சொல்றீங்க, ரைட்டு. எனக்கு 99 வயசுல உடன்படிக்கை செய்ய சொல்றீங்க, விருத்த சேதனை செய்ய சொல்றீங்களே. நல்ல வாலிப வயசுல விருத்த சேதனை சொன்னாவே அவன் பலவீனப்பட்டு போயிடுவான். அவன் எழுந்திருக்கிறதுக்கே 7 நாள் ஆகும். வேதத்தில் சொல்லப்படுகிறது 7 நாள் அவங்க என்ன செய்வாங்க? பாளையத்துக்கு புறம்பே இருப்பாங்க. விருத்த சேதனை என்ன 99 வயசில் என்னையும் என் ஃபேமிலியையும் விருத்த சேதனை. எனக்கு 99 வயசில் என் சரிகிறதுலாம் செத்து போய் கிடக்கு. சிரிக்கிறாரு ஆபிரகாம். சிநேகிதன் தானே, ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன செய்வாங்க? சந்தோஷமா சிரிப்பாங்க. ஆமென் சொன்ன பக்கத்தில் கையை பிடிச்சி கொஞ்சம் சிரிச்சு வைங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்துக்கு வருகிறது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். துக்கத்தோடு ஆலயத்துக்கு வந்துட்டு போக முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அண்ணாள் அழுதுட்டே அழுதான். 1 வருஷம் வருவா. ஆனால் இங்கே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணோன்னே அதற்கு பிறகு அவள் துக்க முகமாக இல்லையா? ஆமென் சொல்லுமா? இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது வெயிலை பற்றி புலம்பாமல் சந்தோஷமாக போவீங்க. ஆமென்னு சொல்லுங்கள். ஆமாம், என்ன சொல்லுவீங்க? பகலிலே வெயிலாகிலும் சொல்லுங்கள், இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஆகா, ஜில் ஜில் கூல் கூல் அப்படின்னு நினச்சிக்கணும். சந்தோஷமாக போகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். வல்லமையின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன்ட்ட ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார்? பராட்டிகளாக என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே, நியாயமா ஆண்டவரே, ஆனால் 99 வயசில் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, குழந்தை கேட்டால் விருத்த சேதனம் சொல்கிறீங்க, நடக்குமா அப்படின்னா அவளுக்கும் வழிபாடு நின்று போயிடுச்சு, எனக்கும் சரீரம் செத்து போச்சு. சிரிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அப்பா ஆபிரகாம், நீ சரீரத்தை நான் நீ நினைக்கிற உன் சரீரமே செத்து போனாலும், சாராளுடைய கர்ப்பமே செத்து போனாலும், நான் உனக்கு குழந்தை தருவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா? உங்கள் உடம்பு எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் எப்படிப்பட்ட பலவீன சரீரமாக இருந்தாலும் சரி, உலகத்திலேயே வராத வியாதி எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து மீட்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய பலவீனத்தில் அவர் பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். பலவீனனும் பலவான் என்று சொல்லுவான். ஆமென் சொல்லுமா? பழைய உடன்படிக்கையில் அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிச்சுட்டு வெளியில் வராங்க. அதில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா? எப்பா, ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு இது மாதிரினா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமே, நமக்கு எப்படி பலவீனம் வரும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வியாதி உன்னை அணுகுவது இல்லை. ஆமென் சொல்லுமா? வாதை என் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. வசனத்தை மாத்திரம் ஆவிக்குரிய கண்களில் பாருங்க. நமக்கு 2 விதமான கண் இருக்கு. ஆபிரகாமுக்கு சாத்தான் சொல்றான், அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவருடைய கண்கள் என்ன செய்தது? திறக்கப்படும். அது வரைக்கும் கண்ணு மூடியா இருந்துச்சு? இல்லை, கண்ணு திறந்து தான் இருந்துச்சு. என்ன கண்ணை திறந்து விட்டான் பிசாசு? 2 விதமான கண்கள் இருக்கு. ஒன்று ஆத்மாவினுடைய ஒரு கண், இன்னொன்று ஆவியினுடைய மனிதனுக்கு ஒரு கண் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் மேன், உள்ளான மனிதனுக்கு ஒரு கண் இருக்கு. இப்போ 2 கண் இருக்கு. அவன் எந்த கண்ணை திறந்து விட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆவிக்குரியனாய் இருந்த பொழுது தான் நிர்வாணிங்கிறதையும் தேவன் மட்டும்தான் அவனுக்கு தெரியும், தோட்டம் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு நிர்வாணி என்பதே தெரியாதபடி இருந்தான். அவன் ஸ்பிரிட் மேன். ஆமென் சொல்லுமா? அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான், ஆவி மண்டலத்தில் இருந்தான், தேவனோடு எப்பொழுதுமாய் சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லுமா? இப்போ எந்த கண்ணை திறந்து விட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா கண். இப்போ 1 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? வீட்டை என்ன செய்ய போகிறோம்? 1 நிமிஷம் நினைங்க. கண்ணை மூடுங்க. இல்லைண்ணா, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி 1 நிமிஷம் அப்பா வீட்டை நினைப்பான். போதும், திறந்துங்க. இப்போ வீட்டை நினைச்சோம்.
யாருக்கு என்ன நினப்பு வந்துச்சு நான் சொல்லட்டுமா? பாஸ்டர் என்ன நினைச்சிருப்பாங்க, பாஸ்டர் என்ன பண்றாரு தெரியல. சிஸ்டர் என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த ரட்சிக்கப்படாத கணவன் போய் என்ன வசம் வாங்க போறேன்னு தெரியல, மதியானம் ஒன்றும் செஞ்சுட்டு வரலையே. வீட்டை நினைச்சா என்ன ஞாபகம் வரும், இந்த பய சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறேன் ஐயா வீட்டு. இதெல்லாம் என்ன கண்கள்னா ஆத்துமாவினுடைய கண்கள், மாமிசத்தின் கண்கள். ஆனா ஆவிக்குரிய கண் என்ன தெரியும், வாதம் என் கூடாரத்தை அணுகாது, 1000 வந்தாலும் கர்த்தர் என் வீட்டை பாதுகாத்து கொள்வாரியா. சாப்பாடே இல்லாமல் நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு காகத்தை கொண்டுனாலும் எனக்கு கர்த்தர் போஷிக்கிறதுக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அப்படி ஆவிக்குரிய கண்களோடு கூட நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவைகளை கர்த்தர் தன்னுடைய உன்னதத்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் அவர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். எல் ஷடாய் 7 இடத்துல இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் என்ன செய்வேன்னு அவர் 7 இடத்துல சொல்லியிருக்கிறார். நேரத்தை கருதி ஒரே ஒரு பாயிண்டோடு முடிக்கிறேன். ஏன்னா அவங்க பாஸ்டர் எப்பொழுதும் 5 பாயிண்ட் அடிப்பார். ஆமாம், இங்கே 7 பாயிண்ட் ரெடியாக இருக்குது. சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது மறுபடியும் என்ன செய்வோம், இந்த உடன்படிக்கையை குறித்து எல் ஷடாய் தேவன் என்ன உடன்படிக்கை செய்தாருங்கிறது குறித்து நான் பின்னாடி ஒரு நாட்களில் தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், எப்பா ஓ சரிகிற முயற்சி எனக்கு தேவையில்லை, உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு என்ன செய்யலை, தேவையில்லை. என் கர்ப்பசத்து பற்றி எனக்கு தேவையில்லைப்பா, நான் பலவீனமான, அது எனக்கு தேவையில்லை, அவரே எனக்கு தேவையில்லை. எல் ஷடாய்னு சொன்னா மனிதனும் தாய்மையும் கலந்த ஒரு தெய்வம். ஏல் என்றால் தேவன், ஷட் என்றால் மார்பு, தாயை போல மார்பை உடைய தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு இரத்தத்தை பாலாக்கி கொடுத்து வளர்க்கக்கூடிய வல்லமைய அவளுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். சபையும் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊழியத்தில் ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, வர்றாங்க. எதுக்காக? தன்னுடைய இரத்தத்தையே பாழாக்கி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இந்த தேசம் வார்த்தையினால வாழ்கிற தேசம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் வார்த்தையை மாத்திரம்தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தாங்க தெரியும், வேற எதுவுமே தெரியாதுங்க, இந்த வசனம் மட்டும்தான் தெரியும். ஆத்மாவுக்கு ஒரு கண் இருக்குது, அது பிரச்சனையை பார்க்கும், சூழ்நிலையை பார்க்கும், நிலைமையை பார்க்கும், வழியை பார்க்கும், இதெல்லாம் ஆத்மா பார்க்கும். ஆனால் ஆவி மனிதனுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், வசனம் மாத்திரம்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியதை நிதானித்து அறிகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா உதவியும் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் எல் ஷடாய். ஆமீன் சொல்லுமா? அப்போக்காண்டி நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இல்லை 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 இல்லை. சர்ச்சுக்கு வரணும், ஜபத்துக்கு வரணும், வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், சபை கூடி வர்றதை விட்டு விடக்கூடாது, ஊழியம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். ஆமீன் சொல்லுமா? ஆனால் சரிகிற பிரயாசம் அற்ப பிரயோஜனமானது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் வந்துட்டா மட்டும் போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேவ சமூகத்துக்கு வருகிறத விட்டு விடாதபடிங்க. யோசுவா அந்த தேவ சமூகத்திலேயே, ஆலயத்திலேயே, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்லையே அவன் காத்து கிடந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை அதிகமாக நாடுங்க. எல் ஷடாய் தேவன் உங்களுடைய சரிகிற பிரயாணத்துக்கு மேலாக, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாக அதிகமாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அப்ப பால் கொடுத்து தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார். ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு யாருடைய உதவியும் அவளுக்கு தேவையில்லை. என் மருமக வெளிநாட்டில் இருக்கிறா, பேர குழந்தைக்கு நாங்கள் இப்போ எங்களுடைய உதவி அவளுக்கு தேவையா இருக்கு. ஆனால் தேவனுக்கு ஒரு நபரும் உதவி செய்ய தேவையில்லை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
அவருக்கு பேர் தான் எல்ஷடாய். ஒரு தாய்க்கு கூட எல்ஷடாய் மார்பை உடைய தேவன் என்று சொன்னால், தாயை போல வளர்க்கிறவர், ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், நல்லது. அந்த தாய்க்கு கூட உதவி தேவைப்படும். ஆனால் எவருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தர் சாராளுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். ஆமென் சொல்லுமா? யாருடைய உங்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த மனுஷனுடைய தயவும் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் சொல்லுங்க, அவர் பேர் என்ன? எல்ஷடாய். ஆமென் சொல்லுமா? உடன்படிக்கையில் அவர் எல்ஷடாய். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உடன்படிக்கையில் எல்ஷடாய். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படியே எழுந்திருக்கலாமா? அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே எல்லாரும் அப்படி கண்களை மூடி சரீரத்தில் நிறைய நேரத்தில் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். எப்படி ஆகிலும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி திட்டிடுறோம். நம்முடைய கற்புள்ள நடக்கை நம்முடைய கணவனை மீட்டுக்கொள்ளும்படி செய்கிறது. பேசாதிருந்தால் மூடனும் ஞானியா இருப்பான். சில நேரத்தில் மௌனமா தேவ பிரசன்னத்தில் மாத்திரம் இருக்கிறவங்களா காணப்படுங்க. உங்களுடைய முயற்சியினால இதாகிலும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தோல்வியில் முடியும். எல்ஷடாய் தேவன் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்து கொள்ளவர். அவர் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்பட வந்தவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தது, கொரோனா வந்தது, பலவீனம் வந்தது, வியாதி வந்தது, மேடு வந்தது, பள்ளம் வந்தது. உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவி செய்யாமல் கைவிட்டவங்க எவ்வளவோ பேர். கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்களை நடந்து வந்த நேரங்கள் உண்டு. எவ்வளவோ நபர்களை பார்த்துட்டு இவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம நம்பி இருந்தோம். எல்லாரும் நம்பினவங்களாம் கைவிட்டிருக்காங்க. ஆனால் நம்மளை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்ஷடாய். சொல்லுங்க, அவர் எல்ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் தேடி போகல, அவர் என்னை தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் என்னை தேடி வந்தார். இயேசு என்னை தேடி வந்தார். ஆமென் சொல்லுமா? இயேசு நான் ரட்சிக்கப்படுகிற பொழுது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன கிரயத்தை கொடுத்தேன்? உபவாசம் இருந்தேனா? முழங்காலே நடந்து போனேனா? ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றுமே செய்யல. இயேசுவேன்னு மட்டும்தான் சொல்லி வந்தேன். என்னை மீட்டு என்னை வாழ வைத்து என் தேவைகளை சந்தித்து என் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லி பெருக செய்து ஊழியத்தை கொடுத்து, ஆலயத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கொடுத்து அற்புதமாக நடத்துகிற அருமையான தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படியே கண்கள் மூடி எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம். வாயை திறங்கப்பா, வாயை திறங்க. இங்கே திறக்கலன்னா எங்கே திறக்க போறீங்க? வாயை திறந்து ஆண்டவரே மனதார சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் என் தலையின் மேலே நடந்து போகிற நிலைமையில இருந்தேன். ஆனால் என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர், நீர் என் மத்தியிலே வந்து என்னோடு கூட உடன்படிக்கை செய்து இன்றைக்கு வரைக்கும் சொன்னதை செய்து முடித்தீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. சொல்லுங்க, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவா
வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எங்க வாழ்க்கையிலே நீரே நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியா இருந்து அநேக நேரத்தில் தவறி விழுகிற பொழுது, பாதை மாறுகிற பொழுது, வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லி மறுபடி எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நடத்துகிற நல்ல தேவனாய் எங்கள் வாழ்க்கையிலே நீர் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை, 2 கரங்களை நல்லா பலமா தட்டி, நல்ல சத்தத்தோடு, நல்ல சத்தமா தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. எங்களை எப்பொழுது நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட வருகிறவர். அப்பான்னு கையை தூக்கிட்டு உங்கள்கிட்ட வந்தப்போ அன்னைக்கு கரத்தை பிடிச்சிங்க. இன்ன வரைக்கும் நீங்க விடவே இல்லை. நாங்க பிடிச்சிருந்தோம்னா நாங்க விட்டுருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை உடன்படிக்கை செய்த தேவன். சபையை மணவாளன் மணவாட்டியை காப்பாற்றி போஷித்து காப்பாற்றுகிறது போல சபையாகிய எங்களையும் உடைய பிள்ளையாகிய எங்களையும் கர்த்தர் நீர் போஷித்து காப்பாற்றி வருகிற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் செய்த உடன்படிக்கை நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை ஈசாக்கை கொண்டு ஆண்டவரை கர்த்தர் மாற்றினே. இவ்வனமாய் உள்ள சந்ததி இருக்கும் என்று சொல்லி எங்களையும் ஆபிரகாமருடைய பிள்ளைகளாய் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் குமாரனாகிய இயேசுவின் வழியாய் எங்களை இணைத்து அந்த முற்பிதாக்களுடைய பட்டியலில் எங்களையும் கர்த்தர் இணைத்த நல்ல தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு சந்ததிகளுக்குள்ள எங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை ஆண்டவரே, ஒரு தகுதியும் கிடையாது. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி குமாரன் மூலம் எங்களை பற்றி எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்தவர் நீர் உண்மை உள்ளவர், அப்படியே நிறைவேற்றுங்க. ஸ்தோத்திரம். சபைக்கு கொடுத்த தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்த வாக்கு தத்தங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் நிறைவேற்றுகிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். தாமதித்தாலும் அதற்கு நாங்கள் காத்திருப்போம். அது நிச்சயமாக நிறைவேறும். எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், எங்கள் குடும்பத்தில் நிறைவேறும், எங்கள் சபைகளில் நிறைவேறும். இதிலும் பெரிதானவளை காண கர்த்தர் உதவி செய்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய கண்கள்லாம் நாங்கள் பார்க்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுகிறவன். நிறைவேறுகிற காலத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். கோரேசனுடைய ராஜ்யபார காலமோ, ஆண்டவரே தரியுவின் ராஜ்யபார காலமோ, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கு. ஆண்டவரே ஏரோது ஆண்டாலும் சரி, பார்வோன் ஆண்டாலும் சரி, இதே டிஎம்கே கவர்மெண்ட் ஆண்டாலும் சரி, எதிரான வேற கட்சிகள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் யார் போனாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறபடினாலே எங்களுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஊழியம் பெருகட்டும், சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும். ஊழியக்காரர் எழுந்து நடந்து வருகிற மாதத்தில் வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வராக, பலன் செய்வராக. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறதற்கு மேலாக அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிளை சபைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லிருமே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.